ஹலோ எவ்ரிஒன். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நாவலுடைய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்த நாவலை எழுதினது இந்தியன் ஆத்தர் அருந்ததி ராய். இது இவங்களுடைய டெபியூட் நாவல், டொமஸ்டிக் ஃபிக்ஷன். இந்த நாவலை 1992 எழுத ஆரம்பித்து 1996 கம்ப்ளீட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. தென் ஹார்பர் காலின்ஸ் எடிட்டர் பங்கஜ் மிஸ்ரா இந்த நாவலுடைய பொட்டன்ஷியலை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி 3 பிரிட்டிஷ் பப்ளிஷர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருப்பாரு. இந்த நாவல் 1997 புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருக்கோம். இந்த நாவலுடைய ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா 1960s கேரளாவில் லவ் லாஸ் மூலமாக இரட்டை குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த நாவல் இருக்கும். தென் சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அதாவது இன்சிக்னிஃபிகேட்டாக கருதப்படுற விஷயங்கள் கூட பீப்புளோட பிஹேவியரை எப்படி ஷேப் பண்ணுது அப்படிங்கிறது டீல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சரில் பிரிட்டிஷ் கலோனியலிசம் அண்ட் கேஸ்டிசம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது அப்படிங்கிறதையும் டீல் பண்ணும். தேங்க்யூ.